Hi guys, இன்னைக்கு நான் LeetCode question house robber எப்படி ஜாவால சால்வ் பண்றதுன்னு பார்த்தலாம். Okay, you are a professional robber planning to rob houses along a street. Each house has a certain amount of money stashed. Okay, the only constraint stopping you from robbing each of them is the adjacent houses have security systems connected and it will automatically contact the police if the two adjacent houses were broken in a same night. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் ஒரு அரே இருக்குது, ஓகேவா? அவங்களுக்கு given an integer array nums representing the amount of the money each house return the maximum amount of money that can be robbed tonight without alerting the police. அதாவது நமக்கு ஒரு நம்ஸ் அப்படின்னு ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயில் வந்துட்டு அந்த அரே பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி வந்துட்டு இருக்குது. அதாவது நீங்கள் அட்ஜசன்ட் ஹவுசஸ் வந்து ஸ்டோல் பண்ணக்கூடாது, ராப் பண்ணக்கூடாது, ஓகேவா? அட்ஜசன்ட் ஹவுஸ் ராப் பண்ணிங்க அப்படின்னா போலீஸ் வந்துட்டு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? டூ அட்ஜசன்ட் ஹவுசஸ் நியர்பையில் இருக்கிறது நம்ம வந்து ராப் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போனா டூ அட்ஜசன்ட் ஹவுசஸ் ராப் பண்ணக்கூடாது அப்படின்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மணி யூ கேன் ராப் டு நைட்? அப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மணி எவ்வளோ வந்து நீங்கள் ராப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதுதான் நமக்கு ஒரு அரே. இப்போ இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 இருக்குது, ஒரு அரே இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 1 நான் ராப் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு ஹவுஸ் இதுதான் 1ங்கிறது ஒரு அமௌண்ட்டு. அடுத்து நான் 2 ராப் பண்ணக்கூடாது, ஓகேவா? அட்ஜசன்ட் ஹவுஸ் ராப் பண்ணக்கூடாது. இப்போ 1 ராப் பண்ணிட்டேன்னா அடுத்து 3 தான் நான் வந்துட்டு ராப் பண்ணணும். அப்போ 1 3 ஆட் பண்ணால் என்ன? 4. அவ்வளோதான், 4 நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இதே மற்ற இதையும் பார்த்துடலாம். இப்போ நான் 2 ராப் பண்ணேன்னா 3 ராப் பண்ணக்கூடாது, ஓகேவா? இப்போ நான் 2 திருடிட்டேன் அப்படின்னா அடுத்து நான் இங்கே தான் வரணும். அப்போ 2 + 1 என்ன? 3 வருது. அப்போ மேக்ஸிமம் எனக்கு என்ன தான் வருது? 4 தான். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மணி தட் கேன் பி ராப் டுனைட் வித்தவுட் அலர்ட்டிங் த போலீஸ். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி டிபி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்னன்னு ஒரு சைஸ் வச்சுக்கிறேன், ஓகேவா? அரே சைஸ் வந்துட்டு n nums dot length. ஓகே, எனக்கு வந்துட்டு அரே வந்து எம்டியாக இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா n = 0 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்? எனக்கு வந்து என்ன சைஸே இல்லை, என்னால் திருடவே முடியாது. அப்போனா ரிட்டர்ன் 0, ஓகேவா? இன்னொரு கண்டிஷனும் இருக்குது, என்னென்னா எனக்கு வந்து ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, ஓகேவா? எனக்கு ஒரே ஒரு வீட்டில் இப்போ வந்து ஒரே ஒரு அரே கொடுத்துட்டான். அரே கொடுத்துட்டு அதில் வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டா மேக்ஸிமம் ஒரு வீடு தான் இருக்குது, நம்ம திருட முடியுது. நம்ம ராப் பண்ண முடிஞ்சதே ஒரு வீடு தான். அப்போ அந்த வேல்யூவை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம், ஓகேவா? ரிட்டர்ன் அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, இப்போது டிபியை க்ரியேட் பண்ணுவோம். இன்டீஜர் அரே dp = dp இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, சைஸு n. ஓகே, இப்போ டிபியோட ஃபஸ்ட் எலமெண்ட் பாயிண்ட்ஸ் டு nums of 0. ஓகே, டிபி ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் 0th இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டாக பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு டிபி ப்ரோக்ராமில், ஓகேவா? அதுவே டிபி ஆஃப் 1 வந்து எதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா math.max nums of 0, nums of 1, ஓகேவா? இப்போது இந்த 2 எலமெண்ட்டில் எனக்கு எது பெருசோ அது வந்து டிபி ஆஃப் 1ல் எனக்கு ஸ்டோர் ஆகிடும், ஓகேவா? நான் உங்களுக்கு இதெல்லாம் எல்லா ஐட்ரேஷனு லாஜிக் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கோடிங்கில் என்னென்ன இனிஷியலைஸ் பண்ணணும், எப்படி அரே இருக்குது, என்ன லாஜிக்குன்னு சொல்லிடுறேன், ஓகேவா? இது வரைக்கும் நான் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒன்றுமே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா n 0 இருந்தால் ரிட்டர்ன் 0 அரே, இல்லை அரே சைஸில் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு அந்த எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் டிபி ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு டிபியை. டிபியோட ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 0, செகண்ட் எலமெண்ட் வந்து எது பெருசாக இருக்கோ ஃபஸ்ட்டு 2ல் அதை வந்து டிபி ஆஃப் 1ல் ஸ்டோர் பண்ணிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் அரே 2 7 9 3 1, அதே எக்ஸாம்பிள் 1ல் இருக்க அரே தான். ஓகே,
பேஸ் கேஸ் என்னென்னா அதே மாதிரி ஹவுஸ் 1ல் 2 3 4 5 ஓகேவா. இது மாதிரி நமக்கு வந்துட்டு ஹவுசஸ் ஒரு வீட்லேயும் நமக்கு அமௌண்ட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து டிபியோட அரே ஓகேவா. நம்ம இப்போ ஒரு டிபி க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதோட அரே தான். அதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னென்னா 2, டிபி ஆஃப் 0ல் 2, ஏன்னா நம்ம அங்கேயே போட்டிருந்தோம் நம்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு. டிபி ஆஃப் 1ல் என்னென்னா மேக்ஸிமம் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட் 2,7 ரெண்டில் எது பெருசு 7 தானே பெருசு, அப்படின்னா 7 வச்சுக்கணும் ஓகேவா. இப்போ டிபி ஆஃப் 1ல் 7 இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? இது வரைக்கும் தான் நான் கோடே போட்டிருக்கேன் ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம் ஒரு அரேவா. நான் ஆல்ரெடி டிபி 0 1ன்னு போட்டேன் ஓகேவா. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது செகண்ட் எலிமெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் டிபி. அதனால தான் i = 2 அப்படின்னு கொடுக்குறேன். i <n i++. ஓகே, இப்போ டிபி ஆஃப் ஐயில் எதை ஸ்டோர் பண்ணுறேன்னா math.max ஆஃப் டிபி ஆஃப் i-1. இந்த லாஜிக் எப்படி நான் உங்களுக்கு வந்து ஐட்ரேட் பண்ணி சொல்கிறேன். i-1 i-2 ப்ளஸ் nums ஆஃப் i. இங்கே ஒன்றுமே உங்களுக்கு வந்து குழப்பற மாதிரிலாம் கிடையாது. டிபி ஆஃப் 2ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி 0 1 போட்டேன். 2லேருந்து ஐட்ரேட் பண்ணுறேன். இங்கே நான் 2 போட்டால் என்ன வரும், டிபி ஆஃப் 2 போட்டால் இந்த இடத்துல ஃபஸ்ட் என்ன வரும், டிபி ஆஃப் 2 - 1னா டிபி ஆஃப் 1 வரும் ஓகேவா. அப்போ டிபி ஆஃப் 1னா அந்த இண்டெக்ஸு கமா இங்கே என்ன வரும் 2 - 2 0, அப்போ டிபி ஆஃப் 0 ஓகேவா. இப்போ டிபி ஆஃப் 1னா என்ன 0னா என்ன, இது ரெண்டில் எது கிரேட்டர் அதை அதில் ஸ்டோர் பண்ணும். டிபி ஆஃப் ஐனா என்ன 2. இங்கே பாருங்கள், இது நமக்கு பேஸ் கண்டிஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, இன்ஷியலைஸ் பண்ணது டிபி ஆஃப் 0 டிபி ஆஃப் 1, இது பேஸ் கேஸ். இப்போ ஐட்ரேஷன் 1ல் என்ன பண்ணுறாங்கன்னா i-1ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ i-1னா என்ன பண்ணும், நமக்கு வந்து இந்த ஹவுஸ் பார்ப்போம். டிபி ஆஃப் i-1னா ஃபஸ்ட்டு ஹவுஸ், அதாவது 7, இந்த ஹவுஸும் அதே மாதிரி டிபி ஆஃப் 0th ஹவுஸும் பார்ப்போம். ஏன்னா i-2 அப்படின்னு போடுறப்போ நமக்கு எங்கே வந்துடும், இந்த 2வை தான் பார்க்கும். ஏன்னா நம்ம கரண்ட் ஹவுஸே இங்கே தான் இருக்கும் ஓகேவா. இது டிபியோட அரே, இது வந்து நம்மளோட ஹவுசஸ் லிஸ்ட் பண்ணியிருக்க அந்த அரே. இப்போது இது இந்த 9 வந்து இதுதான் நம்ஸு. இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கே ப்ளஸ் ஓகே. இதை நம்மளால் இருங்க ஒரே நிமிஷம். இப்போது இங்கே நான் ப்ளஸ் பண்ணுறேன், ப்ளஸ்ஸு நம்பர், அதாவது இது கரண்ட் நம்பர் ஓகேவா. கரண்ட் நம்பர்னால் கரண்ட் ஹவுஸ்னு வச்சுக்கலாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் கரண்ட் ஹவுஸா. இப்போ நான் இங்கே இருக்கேன். இப்போ இதுதான் 9 ஓகேவா. இந்த 9ஐ எது கூட நான் ஆட் பண்ணுறேன்னா 2ஓட ஆட் பண்ணுறேன். நமக்கு 9ஐ 2ஓட ஆட் பண்ணால் என்ன வரும், 11 வருதா. இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுது. அவங்க ஒன்றுமே பண்ணல. இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிறது வந்து டிபி ஆஃப் 2. டிபி ஆஃப் 2னா இந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கும். இந்த 9ம் இந்த 2வையும் நான் ஆட் பண்ணுறேன். அதாவது கரண்ட் ஹவுஸ் 9, அதுவே டிபி ஆஃப் 0 வந்து 2, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். டிபி ஆஃப் 1 வந்து எனக்கு 7 ஓகேவா. அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு இந்த math.max அரே கிரியேட் பண்ணலாம். அதாவது math.max சால்வ் பண்ணிட்டேன். உள்ளே உண்மையிலே இருக்கிறது இதுதான். இப்போது 7, 2 + 9 11. 7, 11ல் எது பெருசு, 11 தான் பெருசு. அப்படின்னா 11 ஸ்டோர் பண்ணிப்போம். எங்கே, இந்த இடத்துல நமக்கு 11 வரும். சரி, இங்கே நமக்கு 11 வருமா ஓகே. இங்கே அதே மாதிரி டிபியில் 11 ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா. ஒன்றுமே இல்லை. இந்த கரண்ட் நம்பரை 2 எலமெண்ட்ஸுக்கு பிஃபோரில் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸ் எனக்கு ஆட் பண்ணக்கூடாது. அதனால் ஹவுஸ் 2வையும் ஹவுஸ் 0வையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ராப் பண்ணி அதை நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி செகண்ட் ஐட்ரேஷனில் வருங்க. இப்போ நான் கரண்ட் நம்பர் என்ன இங்கே தான் இருப்போம். இப்போ 2 முடிஞ்சிச்சு, i is equal to 2 முடிஞ்சுது. இப்போ i is equal to 3 இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். இப்போ இந்த வீட்டையும் நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். இப்போ இந்த 2 வீட்டை நான் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்குமா? இப்போ இந்த 10ம் இந்த இடத்துல கரண்ட்டாக இருக்க அந்த 11, ஓகேவா? இந்த 10ம் இது 2 ஆட் பண்ணால் 10 வரும். இந்த 10ம் நம்ம ஆல்ரெடி திருடி வச்சுருந்து மேக்ஸிமமாக இருக்கிறது 11, இது இங்கே இருக்கும். இது 2ல் எது கிரேட்டரு? 11 தான் கிரேட்டரு. அதனால் என்ன பண்ணுறோம், இங்கேயும் 11னே ஸ்டோர் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அது பார்த்திங்களா, இந்த டிபியில் 11 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன ஆகும்? 4 ஆகிடும். இப்போ 4னா லாஸ்ட் இது இண்டெக்ஸ் வந்துடுச்சு. இப்போ இந்த வீட்டையும் நான் ராப் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ இந்த 2 வீட்டையும் ராப் பண்ணினா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 9 + 1 10 தான். இப்போ இந்த 10 இருங்க, இந்த வீட்டையும் இதையும் ராப் பண்ணுறேன், ஓகே. அதாவது நீங்கள் இந்த இண்டெக்ஸ் பார்க்க தேவையில்ல, ஏன்னா இந்த கரண்ட் நம்பர்னால் 1 குறிக்கும். நீ மேலேயே நம்ம மாற்றி சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இங்கே 3 பார்த்தீங்களா? இந்த 3ங்கிறது கரண்ட் நம்பர். அப்புறம் இங்கே இருக்கிற 7ங்கிறது டிபியில் இருக்கிற நம்பர், ஓகேவா? இது 2யுமே நம்ம வந்து ஆட் பண்ணால் நமக்கு அதை இங்கேயும் 7 இருந்தது, அதனால் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டேன். இங்கே இருக்கிற 3, இங்கே இருக்கிற 7 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 10 கிடைக்கிது. 10யும் 11யும் பார்க்குறோம், 11 தான் கிரேட்டர், ஓகே. நெக்ஸ்ட்டு போகிறோம். நெக்ஸ்ட் இண்டெக்ஸு 1யும் பின்னாடி 2 ஹவுஸ் தள்ளி வந்து பார்க்குறேன், 11 இருக்குது. இப்போ இந்த 1யும் 11யும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 12 கிடைக்கும். 12 பெருசாக 11 பெருசான்னு செக் பண்ணுவோம். கண்டிப்பாக 12 தான் பெருசு. 12 வந்துட்டு நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிடுவோம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா 12 நமக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ வந்து மேக்ஸிமம் ராப் பண்ணது, அதாவது அட்ஜசன்ட் ஹவுஸ் இல்லாமல் ஒரு ஹவுஸ் விட்டு ஒரு ஹவுஸ் பண்ணப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 12 கிடச்சிருக்கு, ஓகேவா? கடைசியில் டிபி ரிட்டர்ன் பண்ணுறப்போ நீங்கள் அவ்வளோதான், டிபி ஆஃப் n - 1 ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா அந்த 12 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும், ஓகேவா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பேஸ் கேஸு டிபி 0, 1, 2மே இன்ஸ்லைஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஹவுஸையும் ராப் பண்ணுறோம். இது டிபியில் இருக்கிற இந்த அரே வந்து டிபி அரே. இது நம்ம கரண்ட் ஹவுஸு. இதையும் ராப் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 11 வரும். 11 இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம், ஓகேவா? அடுத்து இந்த இண்டெக்ஸையும் ராப் பண்ணுறோம். நமக்கு 10 வரும். 10 வந்து 11ஓட சின்னது தான், அதனால் 11ஐயும் இங்கேயும் வச்சுக்கிறாங்க, ஓகேவா? 11 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்துடும். 1யும் 11யும் ட்ராப் பண்ணுவோம், 12 வரும். 11ஓட 12 பெருசு தான், அதனால 12 இங்கே வச்சுக்கிட்டாங்க. கடைசியில் ரிட்டர்ன் பண்ணுறப்போ நமக்கு 12 ரிட்டர்ன் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதுதான் டிபியில் ஹவுஸ் ராப்பர் வந்து முடிஞ்சிடுச்சு. ரிட்டர்ன் பண்ணுறப்போ டிபி ஆஃப் n - 1 போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 70 டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் பண்ணிட்டோம், 100% பாஸ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.